குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 ஜூலை மாதம் 2ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆணி மாதம் 18ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்று கிருத்திகை மற்றும் ஏகாதசி வருகிறது. பெருமாள் கோயில்களிலும் அதே போல் முருக பகவான் கோயில்களிலும் நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் பார்த்துட்டு வாங்க. வாழ்க்கையில் சிறப்புகளும் மென்மேலும் வளர்ச்சியும் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 5:57 இன்று சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். 2/7/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 2/7/2024 இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்தவரைக்கும் உங்கள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள், நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தாக்க கண்டிப்பாக உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக வரும். அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவிகளே ஒற்றுமைகள் அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் அனைத்து சக ஊழியர்களும் மேலதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் புதிதாக அறிமுகமாவார்கள். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாள். வெளியூர் வெளிநாடு சென்று வருவதற்கு உண்டான வாய்ப்பும் ஒரு அனுபவமும் கண்டிப்பாக கிடைக்கும். கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டு கரெக்டான நேரத்துக்கு தூங்கினீங்கன்னா இந்த நாள் உடல் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் வராது. எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி அடையும். முயற்சி செய்த காரியங்கள், திட்டமிட்ட பணிகள் திட்டமிட்டபடியே கண்டிப்பாக நடக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, மனதில் ஒரு தெளிவு உண்டாகும். அதே போல் அடுத்தவர்கள் விஷயங்களை தயவுசெய்து தலையிடாதீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் நல்லது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். சகோதரின் வழியில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக திருமண வரணும் திருமண வரணும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும். சமுதாய பணிகளில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் புதிதாக அறிமுகமாவாங்க. பிரபலமானவருடைய சந்திப்பு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாளாக மனதில் நினைத்து நிறைவேறாத காரியங்கள் இன்று கண்டிப்பாக நிறைவேறும். உற்றார் உடன் பிறந்தவர்கள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அவருடைய வருகை உங்களுடைய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தாய் தந்தை வழியின் உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு மனதில் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாளாக மனதை வாட்டி வளர்த்த கவலைகள் இன்றைக்கி உங்களை விட்டு விலகும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். போட்டியாளர்கள் குறைவாங்க. புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. புதிய நுட்பங்களை நீங்கள் பயன்படுத்துவீர்கள். அதே சமயத்தில் கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க. வியாபார விரிவுபடுத்துவதற்கு உண்டான முதலீடுகள் கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பாங்க.
வெளிநாடு வெளியூர் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும். நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த ஒரு செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பெண்டிங் வைத்த வேலைகள் நல்லபடியாக நடக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நல்ல நாள். வெளியூர் வெளிநாடு பயணம் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தரும். ஆன்மீக காரியங்கள் அதிகமாக செய்வீங்க. ஆன்மீகத்தில் அதிகமாக செலவு செய்வீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த ஒரு காரியம் என்று சித்தியாகும். அதே போல் தடைப்பட்ட தன வரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாள் பார்த்திங்கன்னா உங்கள் மேல் கோபமாக இருந்தவங்கெல்லாம் உங்கள் மேலே அன்பு செலுத்துவாங்க. உங்களை விட்டு விலகி போனவர்கள் மீண்டும் உங்களோடு வந்து சேருவாங்க. வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு வெற்றியை தரும். உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு முழு உடல் பரிசோதனை செல்லுக்கு வந்தது நல்லது. அதே போல் இன்றைய நாளை பொறுத்தவரை தியானம், இறை வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக வழி நடத்தும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை குறைவதால் நீங்கள் தயவுசெய்து மனமிட்டு பேசுவது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே பொறுமையாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் இன்றைக்கி நிறைவேற்றி வைப்பீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க. அதே சமயத்தில் கடன் ஒரு கட்டுக்குள் வரும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். ஒரு அமைதி நிறைந்த ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாக வேற்று பாலினத்தவர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. எதிர்பாராத சில வரவுகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாமே இன்றைக்கி நடைபெறும். அதே போல் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். இந்த நாளில் தடைப்பட்ட வருமானங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு இனம் புரியாத கவலை உங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் தியானம் செய்வது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீங்க. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. கடன் ஒரு கட்டுக்குள் வரும். கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை அகலும். ரியல் எஸ்டேட் செய்வர்களுக்கு நல்ல லாபம் இன்றைக்கி கிடைக்கும். அதே போல் ஆடம்பர செலவுகளை குறைத்துக்குங்க. தன்னை பற்றி யாரிடமும் ரகசியங்களை அடுத்தவரிடம் சொல்லாதீங்க. தான் உண்டு தன் வேலையுண்டு இருந்தீங்கன்னா இந்த நாள் மிக சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நல்ல நாள். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் தாய் தந்தையரோட ஆரோக்கியம் கொஞ்சம் கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு சரியான நேரத்துக்கு தூங்குவது மிகவும் நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவிகளில் ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவு இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை தீரும். சமுதாய பணிகளில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் உயர் அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு பாராட்டுகளும் மதிப்பும் கிடைக்கும். சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. அதிகம் நன்மை நிறைந்த நாளாக இருக்கிறது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது, வீடுகள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வெற்றி நிறைந்த நன்மை நிறைந்த நாளாக இருக்கிறது. நேர்களே, நாங்கள் ஒரு முதியோரில் நடத்துகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா செய்யலாம்.
இந்த நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு இனிய நாளாக, ஒரு பொன்னாளாக, நினைத்த காரியங்கள் நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அனைத்து நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். நாங்கள் சோழி பிரசன்ன ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.